ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுலபமாகவும் இருக்கும். நெய் கம்மியாக சேர்த்து எப்படி ஒரு டேஸ்டியான லட்டு பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு சலிச்ச கடலை மாவு சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரே தான் தண்ணி ஊற்றிட்டோன்னா அங்கங்கே கட்டி குட்டி குட்டி பால்ஸாக வந்துடும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது, செட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சுத்தமாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம கரண்டியில் ஊற்றி பார்த்தோன்னா ஈஸியாக விழுகணும். அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதே பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் சிரப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு 1 கப்புனா 3/4 கப் அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு கூட சேர்த்துக்கலாம். இதே கரெக்டான பதமாக இருந்துச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம கையில் எடுத்தோன்னா ஒரு கம்பி கட் ஆகணும். அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே தெரியும். இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிரப்பில் கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்துக்கிற போகிறோம். கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜல்லடை எடுத்து நான் பொரிச்சுக்கிற போகிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தாலும் அதை கூட செஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே நம்ம எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா 2 சைடுமே லைட் எல்லோ கலரில் வரணும். 1/2 பதத்துக்கு பொரிஞ்சாலே போதும். நம்மளுக்கு முறுமுறுன்னு வரக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமாவும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே பதத்துக்கு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பதம். மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பூந்தி பதத்துக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பில் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இறுகிரும். இப்போ நம்ம கலந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஈரப்பதம் தெரியுது. அதனால் அடுப்பில் கொஞ்சம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கே வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு சேர்த்துக்கிற போகிறேன். இது கூட டைமண்ட் கல்கண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த இது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதை உருட்டிக்கிற போகிறோம். தேவையான அளவுக்கு உருட்டு பிடிச்சிக்கோங்க. இதை 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.